ஓம் நமோ நாராயணாய. தமிழ்நாட்டின் திருச்சி மாவட்டத்தில் காவிரி மற்றும் கொள்ளிடம் ஆறுகளுக்கு இடையே அமைந்துள்ள புனிதமான திருத்தலம்தான் ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவில். பெருமாள் ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்ட திருக்கோலத்தில் அருள் பாலிப்பதால் பக்தர்களின் மனதில் ஸ்ரீரங்கம் தனிச்சிறப்பு பெற்ற தலமாக விளங்குகிறது. ஸ்ரீரங்கம் கோவில் வரலாறு புராண கதைகளின்படி ஸ்ரீரங்கநாதரின் திருவுருவம் முதலில் பிரம்மதேவரால் வழிபடப்பட்டதாக கூறப்படுகிறது. பின்னர் அந்த விக்கிரகம் சூரிய வம்ச மன்னர்களிடம் வழிபாட்டில் இருந்ததாக ஐதீகம். இராமாயண காலத்தில் இலங்கையின் மன்னன் விபீஷணனுக்கு ஸ்ரீரங்கநாதர் விக்கிரகம் வழங்கப்பட்டதாக நம்பப்படுகிறது. விபீஷணன் அதை இலங்கைக்கு எடுத்துச் செல்லும் வழியில் காவிரி கரையில் வைத்தார். பின்னர் அந்த விக்கிரகம் அங்கிருந்து நகராமல் ஸ்ரீரங்கத்திலேயே அருள்பாலிக்கத் தொடங்கியதாக ஸ்தல புராணம் கூறுகிறது. இதனால் ஸ்ரீரங்கம் பூலோக வைகுண்டம் என்று பக்தர்களால் போற்றப்படுகிறது. கோவிலின் சிறப்பு ஸ்ரீரங்கம் கோவில் மிகப்பெரிய கோவில் வளாகங்களில் ஒன்றாக விளங்குகிறது. பல பிரகாரங்கள், அழகிய கோபுரங்கள், மண்டபங்கள் மற்றும் சிற்பங்கள் இந்த கோவிலின் கட்டிடக்கலை சிறப்பை எடுத்து காட்டுகின்றன. இங்கு முக்கிய மூர்த்தியாக ஸ்ரீ ரங்கநாதர், தாயாராக ரங்கநாயகி தாயார் அருள்பாலிக்கின்றனர். வைகுண்ட ஏகாதசி விழா ஸ்ரீரங்கத்தில் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அன்றைய சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்வில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு ரங்கநாதரை தரிசனம் செய்கின்றனர். நிறைவு ஸ்ரீரங்கம் அரங்கநாதரை மனதார நினைத்து வழிபட்டால் இறைவனின் அருள் நம் வாழ்வில் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. ரங்கா ரங்கா ரங்கநாதா, ஸ்ரீரங்கநாதரின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். ஓம் நமோ நாராயணாய.